எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, அதிகாலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தானாகவே கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான். ஏன்னா இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பிரம்ம முகூர்த்த நேரமாக கருதப்படுது. இப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு அலாரமும் வைக்காமல் நீங்களே தானாக கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதுக்குண்டான விளக்கங்களையும், அதே சமயத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்வதால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்னங்கிறதுக்குண்டான விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெரும்பாலானோருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லப்படக்கூடிய 3லேருந்து 5 அப்படிங்கிற நேரத்தில் திகில் கனவுகள் முழிப்பது அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பதட்டத்தின் காரணமாக இந்த கனவு எங்கேயாவது பழிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் எழுந்து கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க. ஒரு சிலருக்கு நல்ல கனவு வந்திருக்கும். அப்படி அந்த நல்ல கனவோடு புத்துணர்வாக காலையில் எழுந்து வேலைகளை செய்ய தொடங்கும் பொழுதே அந்த நாளே ஒரு உற்சாக வேகத்தோடு போகும். அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரும். இப்படி இந்த குறித்த நேரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துது, இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். அதிகாலை நேரமான இந்த 3 to 5 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் திடுக்கிட்டு கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை சாதாரணமாகவே உங்களுக்கு கண் விழிப்பு வருது அப்படின்னு சொன்னாலும் சரி, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உனக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்துகிட்டே இருக்கு, அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் நமக்கு முதல்ல உணர்த்தக்கூடிய விஷயம். ஏன்னா பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நமக்கு வெற்றி வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும். காலையில் கண் விழித்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவனுக்குண்டான நாமத்தை சொல்லி அந்த நாளை தொடங்கி நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி, தொழில் சார்ந்த விஷயங்களோ இல்லை நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடியவங்க அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை அந்த குறித்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மேற்கொள்ளும் பொழுது அந்த வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் மேலும் மேலும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைக்கும். இப்படி எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டுது அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு சில அறிகுறிகளின் காரணமாக நமக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நல்லது தேடி வரப்போகுது அப்படிங்கிற அந்த உத்வேகமும் உற்சாகமும் நம்ம மனசில் தொற்றிக்கொள்ளும். அப்படி அந்த குறிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழிப்பது அப்படிங்கிற செயலும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நேரத்தில் தான் அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் செயல்படுவதாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த நேரத்தில் நீங்கள் கண் முழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேரத்தை வீணடிக்காமல் வெற்றிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே அடியெடுத்து வைக்கலாம். அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி வாகையை சூடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். அப்படி அந்த பிரபஞ்சம் நமக்கு வசீகரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால இனி வரக்கூடிய நாட்களில் கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா நீங்கள் படுத்து புரளாமல் காலையில் எழுந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையுமே செய்துட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி அந்த நாளை தொடங்கி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே மேற்கொண்டு பாருங்க. கண்டிப்பாக கை மேலே வெற்றி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சிலருக்கு நல்ல சூழ்நிலையில் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு, வீட்டில் எப்பயுமே வீண் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்குது, இதனால் நிம்மதியான தூக்கம் இல்லை, அதனால் நான் திடுக்கிட்டு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த குறித்த நேரத்தில் எழுந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் தூங்க செல்லாமல் மனசை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த பிரச்சனை எனக்கு தீரணும், என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், என்னுடைய முன்னேற்ற தடைகள் எல்லாமே தவிடுபடியாகணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இந்த குறித்த நேரத்தில் அழைக்கும் பொழுது இறைவன் ஓடோடி வந்து நம்மளுடைய குறைகள் அனைத்தையுமே தீர்த்தருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதே போல் கனவு கண்டு நீங்கள் கனவுல நீங்கள் திடுக்கிட்டு எழுந்து கொள்றீங்க, ஒரு நல்ல கனவு வரலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விதமான பயம் மனசில் இருக்க தான் செய்யும், அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது. அப்படி அந்த மாதிரி கனவின் காரணமாக நீங்கள் திடுக்கிட்டு எழுந்து கொள்றீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த நேரத்தில் அந்த 3 to 5 அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உடனே நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி இந்த கனவு எனக்கு பலித்தமாகவே கூடாது அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்க. ஏன்னா நேர்மறை ஆற்றலோடு தொடர்புடையக்கூடிய இந்த கனவுகள் பெரும்பாலான நேரங்களில் பலிப்பதாக சொல்லப்படுது. அதனால் இந்த மாதிரியான கனவுகள் வரும் பொழுது பயத்தின் காரணமாக எழுந்து கொள்றீங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே இறைவனுடைய திருநீரை பூசிக்கொண்டு நீங்கள் பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருநீரை நெற்றியில் பூசிக்கொண்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வத்தினுடைய பெயராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அமைதியான சூழ்நிலையில் உட்கார்ந்து நீங்கள் சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். மனசு எந்த அளவுக்கு அமைதியான நிலையை அடையுதோ அது வரைக்குமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
சந்தோஷம், துக்கம் இது எப்பயுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாருக்குமே மாறி மாறி சுழற்சியான முறையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷம் வரும் பொழுது துள்ளி குதிச்சு நம்ம இருக்க தான் செய்வோம். அதே துக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு படக்கூடிய கஷ்டமும் சரி, இதனால நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களும் சரி, எதுவுமே நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தராது. அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அதி உன்னதமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமோ, துக்கமோ இல்ல சாதாரணமாவே கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆற்றல் நிறைந்த அந்த நேரத்தை நீங்க வீணடிக்காம கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை செய்து பாருங்க. இதனால கட்டாயம் அதிர்ஷ்டமும் அதே சமயத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் உங்களை தேடி வரும். இந்த காலை நேரத்துல நீங்க மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, திறந்த நிலையில இருக்கக்கூடிய இடத்துல அமைதியா உட்கார்ந்து நீங்க இறைவனுடைய நாமத்தை சொல்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்ப அடுக்குமாடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பால்கனி மாதிரியான வசதி இருக்கும். இல்லை நீங்க தனி வீடுகள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மொட்டை மாடியில் அமர்ந்து சொல்லக்கூடிய வசதி இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி, அந்த வானம் உங்களுக்கு கண்ணில் தெரியக்கூடிய விதத்தில் நீங்கள் அமர்ந்து சொல்லக்கூடிய மந்திரமும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயமும் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய காரணத்தாலையும் கட்டாயம் எந்த வேண்டுதல் வேணும், எந்த ஒரு கஷ்டம் தீரணும், இல்லை ஏதாவது ஒரு முன்னேற்றம் வேணும், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவங்க அந்த தேர்வில் வெற்றி காணணும், இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது பலித்தமாவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. அதனால இனியும் தாமதிக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன செயல்கள் அனைத்தையுமே செய்து பாருங்க. கை மேல பலன் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இப்போ ஒரு சிலர் இந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடை 48 நாள் வரைக்குமே நாங்கள் கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் முடியும். உங்களுக்கு உடல் உபாதைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது 48 நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு வைக்காதீங்க. உங்களால் முடிகிற அளவுக்கு எத்தனை நாள் செய்ய முடியுமோ அத்தனை நாள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடை மேற்கொள்ளலாம். குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அகல் தீபத்தில், மண் அகல் இருக்கு பாருங்க, அகல் தீபத்தில் நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும். எத்தனை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம் தான். ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லை 5 விளக்கு ஏற்றினாலும் சரி, இல்லை 2 விளக்கு ஏற்றினாலும் சரி, உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் கட்டாயமாக தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த ஒரு அதி உன்னதமான நேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய தீப வழிபாடு கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்துமே விலகச் செய்து வாழ்க்கை நல்ல ஒரு பிரகாச நிலையை அடைவதற்குண்டான அருளை இந்த தீபம் நமக்கு பெற்றுத்தரும். எல்லாருக்குமே செல்வ செழிப்பு வேணும், நிம்மதி சந்தோஷம் வேணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது. ஆனால் கொஞ்சம் நீங்கள் முனைப்போடு இந்த 3 to 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் அனிச்சையாகவே எழுந்து கொள்கிறீங்க, எந்த ஒரு அலாரமும் இல்லாமலே நீங்கள் எழுந்து கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் முயற்சியை மட்டும் செய்தாலே போதும், பிரபஞ்சமே உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நடத்தி தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறித்த நேரத்தில் முடிப்பதற்குண்டான ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதனால் இனியும் தாமதிக்க வேண்டாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில், அதுவும் 3 to 5 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் கண் விழிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய உண்மைகள் என்ன, இந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.